கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வாரந்தோறும் புதன்கிழமை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் நவரசநாயகன் அவருடைய எபிசோடு வந்து அதிகமாக வியூஸ் போயிட்டுருக்குது. அது கமெண்ட்ஸும் அதிகமாக வந்திருக்குது. அத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு அவரை பிடிக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திரை நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1958 வருடம் கேரளா மாநிலம் கொல்லங்கோடு பகுதியில் பிறந்தவர் தான் நடிகர் ரகுவரன் அவர்கள். ஸோ அவர் வந்து அவங்க அப்பாவுடைய தொழில் காரணமாக கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. கொல்லங்கோடு பகுதின்னு சொல்லும்போது நிறைய டைம் போயிருக்கோம். ஸோ அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது, மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகக்கூடிய ஒரு ஊர், ஒரு கோவில் அது. அதே மாதிரி கோட்டை இருக்குது, கொல்லங்கோடு கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த இடமும் ஃபேமஸான ஒரு இடம். ஸோ மக்கள் யாரும் போகலன்னா வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். ஸோ இவர் வந்து கோயம்புத்தூரில் தான் படித்து வளர்ந்தது எல்லாமே. இங்கே தான் கல்லூரி படிப்பெல்லாம் முடித்தார். ஸோ அதுக்கப்புறம் 1982 வருடம் பார்த்திங்கன்னா 7வது மனிதன் அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக ஒரு நடிகராக அறிமுகமாகிறாரு. 7வது மனிதன் அல்ல, ஒரு உயர்ந்த மனிதன், ஒரு கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ கதாநாயகனாக ஒரு சில படங்கள் நடித்தார், அது அவருக்கு கை கொடுக்கல. அதே மாதிரி எதிர்நாயகனாக நடித்தப்போ அவருக்கு நிறைய பேரை கவர்ந்தது, நிறைய பேரால் பேசப்பட்ட ஒரு நடிகர். ஒரு வித்தியாசமாக இருக்குது அவர் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயக்குநர்களாலேயும் தமிழ் திரை நட்சத்திரங்களாலேயும் மக்களாலேயும் போற்றப்பட்ட ஒருவர் தான் நடிகர் ரகுவரன் அவர்கள். குணச்சித்திர வேடத்தில் பார்த்திங்கன்னா சம்சாரம் அது மின்சாரம், அஞ்சலி போன்ற திரைப்படங்கள் நடித்து மக்களை வந்து வியக்க வைத்தார். ஸோ அதில் குறிப்பாக வந்து சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் அவருடைய நடிப்பு, பல பேர் அந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் விசு அவர்களுடைய நடிப்பும் ரகுவரனுடைய நடிப்பும் அந்த படத்தை வேறு எங்கேயோ கொண்டு போயிருக்கும். அந்தளவுக்கு வந்து 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு அல்டிமேட்டாக அமைஞ்சிருக்கும். அதில் வரக்கூடிய வசனங்களாகட்டும், அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈடுணை இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எந்த டைம் போட்டாலும் அந்த படத்தை வந்து நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த பதிவில் சொல்லிக்கிறோம். பல்வேறு மொழிகள்லையும் அவர் நடிச்சிருக்காரு. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகள்லையும் ரகுவரன் அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்து பெயர் வாங்கினார். அது மட்டும் இல்லாமல் பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. வில்லனாக தான் அவர் அதிகமாக நடித்தது. வில்லன் குணச்சித்திர வேடங்களில் அதிகமாக நடித்து மக்களை வந்து கவர்ந்தாருன்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா காதலன், பாட்ஷா, முதல்வன், ரட்சகன், அருணாச்சலம், மிஸ்டர் பாரத், மறுபடியும் கிடையாது, மந்திர புன்னகை, மனிதன், மக்கள் என் பக்கம், என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு, சிவா, ராஜா சின்ன ரோஜா, ஆஞ்சநேயா, திருமலை, சச்சின், முகவரி, அமர்கலம், சிவாஜி, மருதமலை, லவ் டுடே மற்றும் யாரடி நீ மோகினி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடித்து கவனம் ஈர்த்தார். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் அவர் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷ் கூட நடித்தார். அந்த படத்துலேயும் அவர் வந்து உயிர் பிரிகிற மாதிரி சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள்லேயே ரகுவரன் அவர்கள் உயிர் பிரிந்தது. ஸோ மதுவுக்கு அடிமையாகி அந்த மது கலாச்சாரம் உள்ள அவருக்கு எடுத்துக்கிட்டதுனால அவருடைய வாழ்க்கையும் சிதைந்தது. அது மாதிரி திரைத்துறையில் அவருடைய வாழ்வும் சிதைந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அது பல பிரச்சனைகள், உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இறந்துட்டார். ஸோ ரகுவரன் அவருடைய மனைவி தான் ரோஹிணி அப்படிங்கிறது தெரியும். அவருக்கு ரிஷி அப்படிங்கிற பையனும் இருக்காங்க. ஸோ ரோஹிணியும் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர், அது மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்ட், பல்வேறு திறமைகள் கொண்ட ஒரு கலைஞர் தான் அவங்களும். இப்படி இந்த பழக்கத்தினால தான் அவர் உயிர் வந்து பிரிந்தது 2008 வருடம். ஸோ இது மூலமாக ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பல நடிகர்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே போதைக்கு அடிமையாகி அவங்க உயிர் இழந்துடுறாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். அதனால் வந்து அந்த ஒரு பழக்கம் வேண்டாம், அந்த ஒரு பழக்கத்தை வந்து விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். இது பல்வேறு காணொலியில் நம்ம பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ ஒரு அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதை இல்லாத கலாச்சாரத்தை உருவாக்கின்ற ஒரு அரசு தான் ஒரு நல்ல அரசு. அது புதியதாக வந்த கட்சியாகட்டும், இல்லை ஆளுங்கின்ற அரசாகட்டும், யாராக இருந்தாலுமே இந்த ஒரு இதை வந்து ஒழிச்சா தான் அது வந்து நல்ல சமுதாயத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கருத்தாக நம்ம பதிவு பண்ணிக்கலாம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் பதிவு பண்ணலாம் மக்களை, சரிங்களா? அப்படி வந்து திரைத்துறையில் ரகுவரன் அவர்கள் அவர் நடிக்காத வேஷம் இல்லை, எல்லா வேஷத்துலேயும் அவர் நடிச்சிருக்காரு, சரிங்களா? நிறைய நடிகர்களோட அவர் வேலை பார்த்துருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனா அப்போ இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், விசு, சரத்குமார்,
கார்த்திக் பிரபு மற்றும் இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜித் விஜய் போன்றவர்கள், அதுக்கப்புறம் தனுஷ், அவங்க விவேக், இந்த மாதிரி வடிவேலு, அவங்களுடைய கூட எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நிறைய பேர்த்து கூட அவர் ரகுவரன் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர். என்னுடைய வாழ்வியல் பகுதியில் கொஞ்சம் அவருக்கு இடம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும்போது நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக அங்கே அறிமுகமானேன். அப்போது முதல்ல நான் எடுத்து பேசுனது இவருடைய குரல் தான். அந்த புரியாத புத்திரில் ஐ நோங்கிற அந்த டைலாக் வந்து அவரை மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணி நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் முதல்வன் டைலாக், இந்த மாதிரி நிறைய வசனங்கள் வந்து நான் ரகுவரன் சாரோட எடுத்து நான் பேசியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு டச்சபிளான ஒருவர். முகவரியில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், இந்த கோல்டன் ஸ்மித் கதை ஒன்று அஜித் கிட்ட சொல்லுவார். அதாவது, ஜீவா, முயற்சி வந்து நம்ம கைவிட்டுறவே கூடாது. 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோணல பார்த்தியா, அந்த வழியில் வந்து இன்னொருத்தன் அந்த 2 அடி தோண்டி அந்த பொருளை எடுத்துக்கிட்டான். அவனுக்கு அது விலை உயர்ந்ததாக போயிடுச்சு இல்லையா. நம்ம முயற்சி நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு பேசுவார். ஸோ இந்த மாதிரி வசனங்கள் நிறைய பேசியிருக்காரு. அது மாதிரி பாஷாவில் மார்க் ஆண்டனி 7 நாள் நான் கதையை முடிக்கிறேன் ரங்கசாமி அப்படின்லாம் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் முதல்வனில் ஒரு நாள் சிஎம் இருந்து பார், காதலன் படத்தில் என்ன பாம்பு நினச்சேன், வேறு ஏதாவது நினச்சேன், வெய்ங்கிற எடுங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிரிப்பும் ஊட்டுச்சு, சிந்திக்கவும் வச்சது. அதிகமாக சண்டையெல்லாம் போட மாட்டார். இருந்தாலும் வந்து தன்னுடைய மைண்ட் அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக யோசித்து நிறைய வேலைகள்லாம் பண்ணுவார். ஸோ அதில் வந்து ரகுவரன் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர்னு சொல்லலாம். ஸோ தமிழ் திரையுலகத்தில் அப்பொழுது இருந்து தவிர்க்க முடியாமல் ஒரு நட்சத்திரமாக ஒரு வில்லன் கௌரவ இடத்துல வளர்ந்து வந்த ஒரு நடிகர் தான் ரகுவரன். இவர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அவர் இப்போ நடித்த திரைப்படங்களில் வசனங்களாகட்டும் இல்லை படங்கள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம். மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு திரை நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கங்களுடன் விடைபெறுவது உங்கள் நான்.